கிருஷ்ணகிரி மக்களவை தொகுதியில் அதிமுக வேட்பாளராக போட்டியிடும் ஜெயபிரகாஷ் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே உள்ள கொண்டம்பட்டி கிராமப் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அப்பகுதி மக்கள் அதிமுக வேட்பாளர் ஜெயபிரகாஷ் வாகனத்தை நிறுத்தி தங்கள் பகுதிக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்செல்வம் எதையும் செய்யவில்லை என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அதிமுக வேட்பாளரை திருப்பி அனுப்பினர். மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு அருகே நமச்சிவாயபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட செம்மங்குடி பகுதியில் பழமையான மாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் தமிழ் வருட பிறப்பு அன்று தலித் மக்களால் சுவாமிக்கு மண்டகப்படி எனும் அபிஷேக ஆராதனை செய்யப்படுவது வழக்கம். இந்நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த ஆதிக்க சாதியினர் இந்த ஆண்டு நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் தலித் மக்கள் கலந்து கொள்ளக்கூடாது என்றும் தலித் மக்கள் வசிக்கும் பகுதி வழியாக சுவாமி ஊர்வலம் செல்லக்கூடாது என்றும் தடுத்துள்ளனர். இதனை அறிந்த தலித் மக்கள் நமச்சிவாயபுரம் கடைவீதியில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதி அளித்ததை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் சார்பில் விருதுநகரில் போட்டியிடும் மாணிக்கம் தாக்கூர் மதுரை திருமங்கலம் அருகே தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது பேசிய மாணிக்கம் தாக்கூர் 100 நாள் வேலை திட்டத்தை பாஜக அரசு சீர்குலைத்துவிட்டதாக குற்றம் சாட்டினார். தேனி மாவட்டம் பெரியகுளம் நகராட்சி மற்றும் கீழவடகரை ஊராட்சியில் உள்ள அண்ணாநகர் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் அண்ணாநகர் பகுதிக்கு செல்லும் சாலை சேதமடைந்துள்ள நிலையில் கடந்த 40 ஆண்டுகளாக நகராட்சி நிர்வாகம் சாலை அமைத்து தராமல் போக்கு காட்டி வந்ததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக கூறி சாலையில் கயிறை கட்டி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த பெரியகுளம் வடகரை காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து பொதுமக்கள் சாலை மறியலை கைவிட்டனர். எங்களுக்கு ரோடு வசதி இல்ல, இத்தனை வருஷமா ஜெயிக்கிறாங்க, என்ன ஏதுன்னு கண்டுக்கிற மாட்டாங்க. அவங்க வர்றாங்க, ஓட்டு கேட்கறாங்க, ஓட்டை வாங்கிட்டு போய் பார்த்துக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு தேவையான அவங்க செஞ்சுக்கிறாங்க. அப்ப எங்களுக்கு தேவையான பொது ரோட போடணும்ல. பாதி முனிசிபல் ரோடு பாதி பஞ்சாயத்து, அதுக்கு என்ன ஏதுன்னு கண்டுக்கிற மாட்டாங்க. நாங்க ஓட்டு கேட்டு வந்தா விட மாட்டோம். ஓட்டு ஏன் கேட்டு வராங்க? நாடாளுமன்ற தேர்தல் நெருங்குவதை ஒட்டி தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் வாக்கு இயந்திரங்களில் வேட்பாளர்களின் சின்னம் பதிவு செய்யும் பணிகள் முகவர்களின் முன்னிலையில் துவங்கியது. வாக்குப்பதிவு இயந்திர பாதுகாப்பு அறையிலிருந்து 301 வாக்கு இயந்திரங்களை தேர்தல் நடத்தும் உதவி அலுவலர் முத்துகிருஷ்ணன் மற்றும் பாபநாசம் வட்டாட்சியர் மணிகண்டன் முன்னிலையில் எடுக்கப்பட்டு 26 மண்டல அலுவலர்களிடம் மேஜைகளில் பிரித்து வைக்கப்பட்டு வேட்பாளர்களின் சின்னங்களை பதிவு செய்யும் பணியில் அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டனர். தொடர்ந்து 301 வாக்குப்பதிவு இயந்திரங்களையும் கொண்டு அனைத்து கட்சியினர் முன்னிலையில் 1000 மாதிரி வாக்குகள் செலுத்தி சரிபார்க்கப்பட்டது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் தேசிய நெடுஞ்சாலையில் ஆந்திர மாநிலத்திலிருந்து லாரி ஒன்று வந்து கொண்டிருந்துள்ளது. அப்போது கடையநல்லூர் அருகே அச்சம்பட்டி வழியே வந்தபோது திடீரென லாரி பழுதடைந்து நின்றுள்ளது. இந்நிலையில் அவ்வழியாக தென்காசி நோக்கி வந்து கொண்டிருந்த அரசு பேருந்து எதிர்பாராத விதமாக பழுதடைந்து நின்று கொண்டிருந்த லாரி மீது மோதி விபத்துக்குள்ளானதில் பேருந்து மிகவும் சேதமடைந்தது. மேலும் பேருந்து நடத்துனர் செங்கோட்டை பகுதியைச் சேர்ந்த பாலசுப்ரமணியன் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் பலர் படுகாயமடைந்தனர். இதனையடுத்து காயமடைந்தவர்களை மீட்ட அப்பகுதி பொதுமக்கள் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த புளியங்குடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூரை ஆதரித்து வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அருப்புக்கோட்டையில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் அருப்புக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளான கஞ்சநாயக்கன்பட்டி, காந்திநகர், ராஜீவ் நகர், ஆத்திப்பட்டி, பெத்தம்மாள் நகர், கட்டக்கஞ்சம்பட்டி மற்றும் ராமலிங்காமில் பகுதிகளில் மில் பணியாளர்கள், பெண்கள், விவசாய பெருமக்களை சந்தித்து கை சின்னத்திற்கு அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததும் 100 நாள் வேலை திட்டம் 150 நாளாக உயர்த்தப்படும் என்றும் சம்பளம் 400 ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும் தெரிவித்தார். பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் கார்த்திகேயனை ஆதரித்து நாளை மாலை பொள்ளாச்சி திருவள்ளுவர் திடலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொள்ள உள்ளார். இதற்காக அப்பகுதியில் மேடை அமைக்கும் பணி நடைபெற்று வருகின்றது. இந்நிலையில் ரமலான் பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் பள்ளிவாசல் அமைந்துள்ள இடத்தில் மேடை அமைக்கும் பணிகள் நடைபெறுவதால் வேதனையடைந்துள்ள பொதுமக்கள் அதிமுக பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி வழங்கிய காவல்துறை மற்றும் தேர்தல் அதிகாரிகளை கண்டித்து திமுக நகர செயலாளர் நவநீத கிருஷ்ணன் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் சார் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது.
விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களுக்கு நியாயமான விலையை கோரி டெல்லியில் இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதில் கடந்த பிப்ரவரி 21ஆம் தேதி போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் மீது போலீசார் நடத்திய தாக்குதலில் சுப்கரன் சிங் என்ற 24 வயதுடைய விவசாயி உயிரிழந்தார். இந்நிலையில் அவருடைய அஸ்தி இந்தியாவில் உள்ள பல்வேறு மாநிலங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு புண்ணிய நதிகள் மற்றும் புண்ணிய கடல்களில் கரைக்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திற்கு வந்த பஞ்சாப் விவசாயிகள் உயிரிழந்த சுப்கரன் சிங் அஸ்தியை ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரையில் கரைத்தனர். இதில் ஏராளமான மீனவர்கள் கலந்து கொண்டு உயிரிழந்த சுப்கரன் சிங்கிற்கு அஞ்சலி செலுத்தினர். கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சிறுவங்கூர், மாடூர், பெருவங்கூர், ரோடு மாமந்தூர், மாமணந்தல் பாளையம் உள்ளிட்ட ஊராட்சிகளில் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் மலையரசன் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் சென்று உதயசூரியன் சின்னத்திற்கு தீவிரமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் கூத்தக்குடி மதியழகன், மாவட்ட துணை செயலாளர் ஆசிரியர் ராமமூர்த்தி, மாவட்ட பொருளாளர் கலை அழகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் செல்வத்தை ஆதரித்து சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனத்துறை அமைச்சர் தாமு அன்பரசன் செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது சிலை செதுக்கும் சிற்பிகளிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அமைச்சர் தாமு அன்பரசனுக்கு 25 கிலோ எடை கொண்ட கருங்கல்லாலான சிங்கம் சிலை நினைவு பரிசாக வழங்கப்பட்டது. இந்த வாக்கு சேகரிப்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பாலாஜி, மதிமுக பொதுச் செயலாளர் மலேசத்தியா உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியிலிருந்து நேற்று இரவு ஈச்சர் வாகனத்தில் தீப்பெட்டி பண்டல் ஏற்றிக்கொண்டு ஓட்டுநர் விமலேந்திரகுமார் மற்றும் கிளீனர் ஆகிய இருவரும் ஒரிசா மாநிலம் கட்டாக்கிற்கு சென்று கொண்டிருந்தனர். அப்போது திருச்சி மாவட்டம் துவாரங்குறிச்சி அடுத்த முக்கன்பாளையம் அருகில் வந்தபொழுது லாரி ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் கவிழ்ந்ததில் தீப்பெட்டி பண்டல்கள் தீப்பற்றி எரிய ஆரம்பித்தது. இதில் லாரி ஓட்டுநர் சிறிய காயங்களுடன் உயிர் தப்பினார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற துவாரங்குறிச்சி தீயணைப்புத் துறையினர் சுமார் 2 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதனிடையே சாலையில் சிதறி கிடந்த தீப்பெட்டிகளை சுற்றியுள்ள பொதுமக்கள் அள்ளிச் சென்றனர். நாகை தொகுதியில் போட்டியிடும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் செல்வராஜ் திருவாரூர் மாவட்டம் கோட்டூர் ஒன்றியத்திற்குட்பட்ட பல்வேறு கிராமங்களில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். அப்போது வாக்காளர்கள் மத்தியில் பேசிய அவர், விலைவாசி உயர்வால் பாதிக்கப்பட்டுள்ள நம் நாட்டு மக்களை பாஜக என்ற அரக்கனிடமிருந்து விடுதலை அளிக்கும் நாள்தான் வரும் 19ஆம் தேதி என்று தெரிவித்தார். கடலூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் விஷ்ணு பிரசாத்தை ஆதரித்து தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வே. கணேசன் விருத்தாச்சலம் நகரம் முழுவதும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது வேட்பாளர் செல்லும் இடங்களில் இந்தியா கூட்டணி கட்சியினரும் பொதுமக்களும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். புதுச்சேரியைச் சேர்ந்தவர் சமூக ஆர்வலர் ராமசுப்பிரமணியன். இவர் ஒவ்வொரு தேர்தலின் போதும் பொதுமக்கள் மறவாமல் 100% வாக்குகளை பதிவு செய்ய வேண்டும் என வலியுறுத்தி சைக்கிள் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் தற்போது நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி புதுச்சேரி முழுவதும் சைக்கிள் சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். மேலும் நமது வாக்குகளை பணம் மற்றும் பரிசு பொருளுக்கு விற்பனை செய்யக்கூடாது, 18 வயது நிரம்பிய முதல் வாக்காளர்கள் கட்டாயம் வாக்களிக்க வேண்டும், வேட்பாளர்களின் விவரங்களை அறிந்து கொண்டு அவர்களுக்கு தெளிவாக வாக்களிக்க வேண்டும் என்பன போன்ற வாசகங்களை ஒலிபெருக்கியில் ஒலிபரப்பி பிரச்சாரம் செய்தார். விருதுநகர் நகராட்சிக்கு உட்பட்ட ஐயனார் நகர் பகுதியைச் சேர்ந்த சண்முகையா என்பவருக்கு சொந்தமாக தகர சீட் போட்டு 7 குடிசை வீடுகள் உள்ளது. இந்நிலையில் இன்று வீடுகளில் திடீரென தீப்பிடித்து எரிந்து கரும்புகை வந்துள்ளது. இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் உடனடியாக தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் அளித்தனர். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை அணைத்தனர். தீ விபத்தின் போது வீட்டில் இருந்த நபர்கள் வேலைக்கு சென்று விட்டதால் எவ்வித உயிர் சேதமும் ஏற்படவில்லை. திடீரென வீடுகள் தீப்பற்றி எரிந்ததால் அப்பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளித்தன. இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழ்நாடு மேல்நிலைப்பள்ளி முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழகம் சார்பில் தூத்துக்குடி மாவட்ட பொதுக்குழு கூட்டம் மாவட்ட தலைவர் எட்வர்ட் யூஜின் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தமிழக அரசு புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், திருச்செந்தூரை தலைமையிடமாக கொண்டு புதிய கல்வி மாவட்டம் உருவாக்கப்பட வேண்டும், மாணவர்களின் நலனை பாதிக்கின்ற 11ஆம் வகுப்பு அரசு தேர்வு முறையை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் மாவட்டம் முழுவதும் இருந்து வந்திருந்த ஏராளமான முதுநிலை ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர்.
மக்களவைத் தேர்தலில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது. இந்த ஊர்வலத்தை பாளையங்கோட்டை தொகுதி உதவி தேர்தல் அலுவலர் தாக்கரே சுபம் ஞானதேவராவ் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த தேர்தல் விழிப்புணர்வு ஊர்வலம் பாளை தலைமை அஞ்சலகத்தில் தொடங்கி பெருமாள் கீழ ரத வீதி, வடக்கு ரத வீதி, மேல ரத வீதி மற்றும் தெற்கு பஜார் வழியாக நடைபெற்றது. விழிப்புணர்வு ஊர்வலத்தில் 200க்கும் மேற்பட்ட அஞ்சல் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் அதிராம்பட்டினத்தில் திமுக சார்பில் தேர்தல் பூத் கமிட்டி கூட்டம் பட்டுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அண்ணாதுரை தலைமையில் நடைபெற்றது. இதில் பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி மேலிட பொறுப்பாளர் புதுக்கோட்டை சரவணன், செயற்குழு உறுப்பினர் ஆண்ட்ரோஸ் உள்ளிட்ட கலந்து கொண்டு தஞ்சை தொகுதி திமுக வேட்பாளர் முரசொலியின் வெற்றி குறித்து ஆலோசனைகளை வழங்கினர்.